ஐயோ ஓ வாழை வெட்டலையா முடியத்தான் விட்டுறீங்களா சொல்லிட்டு செய்ய மாட்டீங்களா பாத்தீங்களா இந்த கால் மாதிரி இந்த கால் இருக்கணும் அவ்வளவு அழகா கொண்டு வரணும் வாவ் நானா இது இவ்வளவு சுத்தி சுத்தி கட்டுறீங்க அழகா இருக்கேனே. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ப்ளூட்டோ. இவங்க வந்து சாத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணி ஆகணும். லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஜீரோ கட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் திஸ் டைம் அவங்களுக்கு வந்து ஜீரோ கட் பண்ண போகிறதில்ல, லைட்டாக குறைச்சா போதும், அழகாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட் பேரண்ட்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஹேர் வந்து டென்ஸ் ஹேர். ஸோ நிறைய ஷிட்ஜூஸ் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஹேர் இருக்காது, லென்த்தியாக வளரும், ஆனால் டென்ஸ் இருக்காது. ஆனால் சில ஷிட்ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸாக வளரும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸ் ஹேர் டைப்பு. நீங்கள் பார்த்தா தெரியும், நான் வந்து ட்ரிம்மர்லேருந்து கொத்தாக எடுப்பேன் முடிய. ஸோ இது எல்லாமே டென்ஸாக இருக்கிறதுனால வர்றதா. ஸோ இந்த மாதிரி டென்ஸ் ஹேர் ஷிட்ஜூஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நாட்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் உண்டு. ஏன்னா அந்த முடி வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து சீக்கிரம் ஒன்னோட ஒன்று சிக்கு சேரும். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து அந்த சாஃப்ட் அந்த இடத்துல இருக்க ஃபர் தான் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா திடீர்னு வந்து என்ன செய்வான்னா வாயை வந்து அந்த நாக்கை வச்சு அந்த ஃபர்ரை உள்ளே இழுத்துக்குவோம். அது வந்து ஷிட்ஜூஸ்க்கு வந்து ஒரு பழக்கம். எப்படின்னா அந்த மீசை உள்ளே இழுத்துக்கிற மாதிரி அது வந்து வாய்க்குள்ளேயே ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அது உங்களுக்கு ஒரு ஃபீலு. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து நீட்டாக நம்ம சிசரை வச்சியோ இல்லை விரலை வச்சோ எடுத்துட்டு அதை கட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபர் வந்து வாய்க்குள்ளேயே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு தூசி கீசி பட்டாலும் டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீட்டாக பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் கால்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி, நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த காலுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க நம்மளுடைய ஹேர் கட். ஸோ நீட்டாக எல்லா காலையும் கொண்டு வந்துட்டு ஃபைனலாக டெய்லை வந்து டச்சப் பண்ணிவிட்டு அண்ட் நல்ல ஒரு பேக் கொடுக்கும்போது இவனுக்கு சுத்தமாக தண்ணினா பிடிக்காது. தலையில் தண்ணி பட்டுச்சுன்னா நம்மளை குளிப்பாட்டி விட்டுருவோம், ஒரு உழுப்பி அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவனை பிடிச்சி குளிப்பாட்டி அதுக்கப்புறம் நல்லா ஷாம்பு போட்டு தேய்ச்சிட்டு தென் ஃபைனலாக நல்லா ரப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இது கண்டிஷ்னர் போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்ட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா டென்ஸ் ஹேராக இருக்கும்போது கண்டிஷ்னர் போட்டோன்னா அதுங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் கிடைக்கும், ஏர் ஃப்ளோ கேப் கிடைக்கும். அதுவும் ரொம்ப நல்லது. அண்ட் பரு வந்து ரொம்ப சாஃப்டனாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர், இவன் வந்து ப்ளோ ட்ரையருக்கு பயப்படவே மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ தில்ல நிற்கிறான்னு. அந்த அளவுக்கு இவர் வந்து கொஞ்சம் தைரியசாலியான ஷிட்ஜுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக அவரையும் ஒரு 360 வீடியோ எடுக்கும்போது கேமரா மாறி போச்சு. ஐ எம் சாரி. அண்ட் நல்லா காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக ஃபேஸை கொண்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.